பேர் வந்து செனாகுனி கருவோடு. இது பேர் எறா கருவோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம இது வந்து இப்போ தொக்கு செய்ய போகிறோம். அது கூட நான் வந்து முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இப்போது இது கூட தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி எடுத்துப்போம். 2 நிமிஷத்துக்கு ஊறட்டும். காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாய் இருக்குது, அதையும் போட்டு தக்காளி பழம் போட்டுக்கலாம். முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். அந்த கருவோடையும் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். திறந்து பார்க்கலாம். நல்லா சுண்டி கரெக்டாக வந்துடுச்சு தொக்கு. எறா செனாகுனி முருங்கைக்காய் தொக்கு ரெடி.